ஐஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்களா, வீட்டிலே எண்ணெய் செய்ய போகிறோம். நம்ம நீளமாக அடர்த்தியாக உங்களுக்கு முடி வளரணும், எனக்கு ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிலை ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டிலே நான் 18 பொருட்களை வச்சு எப்படி எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பியூர் தேங்காய் எண்ணெய். நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருளை தான் இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. நான் இப்போ 1 வீக்காக தான் இதை செஞ்சு நான் ரெடி பண்ணி அந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. ஸோ நம்ம கடையில் வாங்குறதோட நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி செய்கிறதே அது ஒரு தனி சந்தோஷம் தானே. அந்த மாதிரி 18 பொருட்கள், அதுவும் வீட்டில் உள்ள பொருட்கள் தான். எல்லாமே செடியில், நம்ம செடியில் பறித்தது தான் எல்லாம். 1, 2 தான் நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி இருந்திருப்பேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேரை வந்து நறுமணத்தை கொடுக்கும் பன்னீர் ரோஸ் நான் வாங்கியிருக்கிறேன். பன்னீர் ரோஸ் நறுமணத்தை கொடுக்கும், நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு இருக்கும் நம்மளோட ஹேருக்கு. ஸோ பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நம்மளோட ஹேரை வந்து வலுப்படுத்தும் எப்போவுமே. அதுக்காக செம்பருத்தி பூ, சோற்றுக்கற்றாழை நம்மளோட ஹேரை குளிர்ச்சியாக வச்சுக்கும். அப்புறம் சமைக்கிற பட்டை அடர்த்தியை கொடுக்கும். கருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். நம்மளோட ஹேர் வந்து கருன்னு இருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைத்தாலும் போங்க, எனக்கு நாட்டு மருந்து கடையிலேருந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு ஆவாரம்பூ இருக்குது. நம்மளோட ஹேரை வந்து நல்லா உருப்படுத்தி இது பண்ணும். அப்புறம் வேப்பம்பட்டை நம்மளோட ஹேர் வந்து பொடுகு இந்த இதெல்லாம் காப்பாற்ற. அப்புறம் ரோஸ்மெரி இலை. ரோஸ்மெரி இலை இருக்குன்னா நல்ல ஸ்மெல்லுக்கும் நம்ம முடி அடர்த்திக்கும். சின்ன வெங்காயம் நம்மளோட இளநரையை தீக்கு, நம்மளோட தலையில் வந்து பூச்சி வெட்டு இதை காப்பாற்றும். வெந்தயம், ஊற வைத்த வெந்தயம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், நம்மளோட இதை இருக்கும். நெல்லிக்காய் எதுக்குன்னு பார்த்திங்களா, நம்மளோட என்றென்றும் இளமையாக வச்சுக்கும் நெல்லிக்காய், நம்மளுக்கு எப்போவுமே இதாக இருக்கும். வெட்டி வேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்ல அடர்த்தி கொடுக்கும். கையில் வச்சா செவக்கும் மருந்தாணி எதுக்கும் பார்த்தா நம்மளோட ஹேருக்கு நல்லா இது பண்ணுறதுக்கும் மருந்தாணி உதவுது. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து கருன்னு ஆக்கி அடர்த்தியை கொடுத்து நீளமானதை வளர செய்யுது. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட இதுக்கு. ஆமாம், இதை இவ்வளோ பொருட்களை வச்சு தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சோற்றுக்கற்றாழை, ஊற வைத்த வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்படியே போட்டாலும் எண்ணெய் குடிச்சிரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச உடனே அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையில் வச்சா செவக்கும் பார்த்திங்களா மருந்தாணி, நம்மளோட ஹேருக்கு ரொம்ப உதவுது. அது நம்மளோட இலைநரையை தீக்குது. அதை வந்து நம்ம அதையும் அதோடு சேர்த்து நம்ம என்றென்றும் இளமையாக வச்சுக்கும் நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதை அரைச்ச உடனே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ன, கருவேப்பிலை தான். கருவேப்பிலை வந்து நம்மளோட முடியை வந்து கருன்னு வச்சுக்கும், ரொம்ப நீளமாக வளர வைக்கும், அடர்த்தியை கொடுக்கும், இளநரையை காப்பாற்றும் அதில் இருந்து. ஸோ அதை கொஞ்சம் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக போடலை, கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாம் அரைத்து விட்டுட்டு அப்புறம் என்ன, அடுப்பை பற்ற தான் வச்சு கடாயை தூக்கி வைக்கணும் அடுப்பில். அடுப்பில் கடாயை வச்சுட்டு பியூர் தேங்காய் எண்ணெய் 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நான் இன்றைக்கி ஊற்றுறேன். எனக்கு 1.5 லிட்டரு தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பியூர் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நான் கடாயில் ஊற்றுறேன். ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி முடித்தோன்னே இந்த மாதிரி நுரை கொட்டுறது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செம்பருத்தி பூவை போட போகிறோம். செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, பன்னீர் ரோஸு,
ஆவாரம்பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு கலந்தாச்சு. அப்புறம் என்னது, துளசி இலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்திப்பூ, ரோஸ்மெரி இலை, வேப்பம்பட்டை, அரைச்சி வச்ச கலவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சமைக்கிற பட்டை எல்லாம் சேர்த்து லாஸ்ட்டாக கருஞ்சீரகம், வெட்டி வேர் எல்லாம் போட்டு, வெட்டி வேர் லாஸ்ட்டாக தான் போடணும், இல்லாட்டி எண்ணெய் குடிச்சிரும். எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி எண்ணெய் ரெடி ஆயிரும். நீங்களும் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.